Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மீன் சுவையில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு வாழைக்காய் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை லெமன் நல்லா பிழிஞ்சிருங்க. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து லைட்டாக தெளித்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவில் நம்ம கலந்து விடணுங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிடலாம். 2 கரண்டி எண்ணெய் ஃபுல்லாக விட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லே ஒவ்வொரு வாழைக்காவும் போட்டு நம்ம வறுக்க வேண்டியது தாங்க. இப்போ நம்ம எல்லா வாழைக்காவும் சேர்த்தாச்சு. இப்போ சுற்றி நம்ம எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சைடு நல்லா வேக விடுங்க. இதை வந்து நம்ம நெல்லிக்காய் சாதம், லெமன் சாதம், புளி சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வறுவல் மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்டு வருவாங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வேறு என்னென்னலாம் வறுவல் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.